ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு ரொம்ப சாரி, எனக்கு போன கிழமை ட்ராமா போட முடியல. ஆனால் பரவாயில்ல, இனிமேல் நான் ட்ராமா கண்டினியூஸாக போட ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி செம்ம மிஸ்ட்ரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு வந்து ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு செம்ம கூலிங்காக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரோட் க்ராஸ் பண்ண போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோனை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். யாரும் முகத்தெல்லாமே காட்டவே இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. யார் தான் என் தடுத்துட்டு இருக்கான்ட்டு, சார் கொஞ்சம் தள்ளுறீங்களான்ட்டு கண்ணிலே காமிச்சு நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்கேருந்து வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன தெரியல, திரும்பி பார்க்கும்போது அந்த ஆள்கிட்ட மூச்சு நமக்கு ஃபுல்லாக பேய் காட்டல, அவன்கிட்ட லிப்ஸை மட்டும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி என்ன சொல்கிறான்னா, யூ வில் டெட் 6 hours அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா, நீ இன்னும் 6 மணி நேரத்தில் சாக போகிற அப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து வசதியான வீட்டுக்கு பொண்ணெல்லாம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்படுற பொண்ணு தான் காசுக்காக. அதனால காலையில் ஒரு டெலிவரி பண்ணுற வேலை 2 ஹவரும், ஈவினிங் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 2 ஹவரும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு பெருசாக யாருமே இல்லை. ரொம்ப லோன்லி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலே நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பகல் 12 மணிக்கும் நைட்டு 12 மணிக்கும் அவங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் ஒரு மெசேஜ் வர மாதிரி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் என்ன வரும்னா, நீ ஜெயிக்க பிறந்தவ, உன்னால் முடியும், நீங்கள் எதுக்குமே நின்றாது, அவங்க இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு மோட்டிவேஷனலான டெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே ஃபோனுக்கு வரும். அவங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பகல் 12 மணிக்கும் நைட்டு 12 மணிக்கும் இப்படி வர்ற மாதிரி. அவங்க எப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நான் இனிமேல் எதுக்கும் நிற்கக்கூடாது, நான் இலக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எப்பயுமே நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போவும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறனால அந்த மெசேஜை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு காமிச்சு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஹீரோயின் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. அப்போ ஒருத்தர் வர்றாரு. இவர் வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு தான், போலீஸ் அவர். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு, கை நிறைய சம்பளம், ஆனால் நான் அப்படியா, 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே நான் பொழப்பு பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னம்மா லைவாகவே வைத்திருப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, சும்மா சொன்னேன், இன்றைக்கி எனக்கு பர்த்டே நம்ம ஹீரோயின் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு என்ன கேட்குறாரு, உனக்கு பர்த்டே வந்து நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், எனக்கு பர்த்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மார்க்கமாக சொல்லும்போது நம்ம அவருக்கு புரிஞ்சு போச்சு. சரி நீ நல்லா எனக்கு வேலையை முடிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, எனக்கு ஒரு ஹோட்டலில் வந்து நல்ல டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோனும் ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு அதை தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு ஹீரோயின் ஃபீமேல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சீனை தான் நம்ம ட்ராமா ஃபஸ்ட்டில் பார்த்தோம். அப்போ அங்கே ஒருத்தர் வந்து தடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது நீ இன்னும் 6 ஹவரில் சாக போகணும்னு சொல்லியிருப்பான். 6 ஹவர்ஸில் நீ இன்னும் 6 மணி நேரத்தில் சாக போகணும்னு சொல்லியிருப்பான்ல. அந்த சீன் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை பார்த்து திரும்ப இருக்கோ அதே தான் சொல்கிறாரு, நீ இன்னும் 6 மணி நேரத்தில் சாக போகிற அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீன் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த 6 மணி நேரத்துலேருந்து 1 செகண்டாக குறைச்சிட்டு வருது. இது நம்ம ஹீரோயின் வந்து சீரியஸ் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தா சீரியஸ் எடுத்துக்காமல் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு பர்த்டேடா, இன்றைக்கி தான் சாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொந்தெல்லாம் கணக்கே எடுக்காமல் நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் வந்து சாக போகிறது மட்டும் இல்லை, அடுத்த 6 மணி நேரத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு மொத்தம் இல்லை தெரியும். இப்போ நீ ஒரு ஃப்ரெண்ட் அதனே பார்க்க போகிற, ஆனால் அது யூஸ்லெஸ், நீ போகான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நல்லா திட்டி விட்டு அங்கேருந்து போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி தான், நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேன்னு ஞாபகமே இல்லை. அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து டேட்டிங்க்கு வந்திருக்காங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க சிரித்து சமாளிச்சுட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம பர்த்டே நம்ம ஃப்ரெண்டுக்கே ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஃபீல் ஆகி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப இருக்க நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. செம்ம கோவத்தில், நீ யார்டா, நீ எதுக்கிட்ட இப்படி பண்ணுற, இந்த மாதிரி ஜோசி சொல்லி என்கிட்ட காசு பிடுங்கணும் பிளானில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பிளானை மறந்துரு, அதில் நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜோசியுமே பார்க்கல, உங்கள்கிட்ட காசு பிடுங்க வரல, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்போ டைம் வந்து 6:10, இன்னும் 5 மணி நேரம் 50 நிமிஷம் அவ்வளோத்தான் நீ உயிரோட இருப்ப, நீ வந்து 12 மணிக்கு செத்து போயிடுவ, அப்படி தான் எனக்கு இல்யூஷனில் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எவ்வளோ சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஒரு பொருட்டாவே மதிக்கல, அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு மர்டர் கேஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்கா. இந்த பொண்ணை வந்து நம்ம டார்கெட் 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு ஃபீமேல் ஒரு போலீஸ் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து வேறு இடத்துல கொண்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து போட்டிருக்காங்க. இந்த பொண்ணை வந்து கழுத்துலேயே நெஞ்சிலே குத்து சாவடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு சாவத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை வந்து ஒரு மாதம் யாரும் ஃபாலோ வேற
பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுட்டு கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ரெக்கார்டிங் செக் பண்ணி பார்க்கும்போது, அதில் ஒருத்தன் வந்து நீ இன்னைக்கு செத்துருவ அப்படின்னு சொன்னான்ட்டு நான் அந்த ஃபீமேல் வந்து அந்த ஃபீமேல் போலீஸ் வந்து அந்த கேஸை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சொன்ன ரெக்கார்டிங் வேறு போட்டு வேறு காட்டுறாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கிறது வந்து நம்ம ஹீரோட்டு வாய்ஸ் தான். ஹீரோட்டு வாய்ஸ் நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க யாரா இதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ விக்டம், அதாவது டார்கெட் 2 அவங்ககிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுட்டு அக்காட்ட விசாரிச்சும் போது அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்டே வந்து நீ இன்னைக்கு சாவ போகிறேன்னு அந்த பொண்ணுக்கிட்டே சொன்னதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம எல்லாம் கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஃபாலோ பண்ணுறவனும் அப்படி சொல்கிறவனும் ஒன்றா இருப்பானோன்ட்டு அவங்க ஒரு கன்ஃபியூஷனுக்கு வராங்க. நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் சாவ போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் சாவ போகிறதாவே இருக்கட்டும், ஆனால் நான் எப்படி சாவ போகிறேன்? ஆக்சிடெண்ட்டில் சாவ போகிறேன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து சாவ போகிறேன்னா, இல்லாட்டி எங்கேயாச்சும் இந்த ஜாம்பி வந்து கழுத்தில் கடிச்சு சாவ போகிறேன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம விளையாடுத்தனமாக சிரிச்சு நம்பிக்கையில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் சிரிப்பு நிறுத்துகிற மாதிரி நீ கொலை பண்ணப்பட்டு சாவ போகிற அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, நான் கொலை பண்ணப்பட்டு சாப்பிட்றேன்னா? நான் யாருக்கு எந்த திங்கும் நினச்சதே இல்லைடா. நான் யாருக்காச்சும் துரோகம் பண்ணியிருக்கேனா? நான் எதுக்கு கொலை பண்ணப்பட்டு சாப்பிடணும்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி 2 பேரும் சாக போகிற மாதிரி இல்யூஷன் வந்துச்சு, அவங்களால காப்பாற்ற முடியல. காரணம் வந்து அவங்க சாக போகிற எக்ஸாக்ட் டேட் டைம் எனக்கு தெரியாது. ஆனால் உன் சாவில் எப்படிமா தெரிஞ்சிச்சு? நீ சாக போகிறப்போ உன் கையில் இருக்க வாட்சில் டைம் வந்து 12 மணி, நைட் 12 மணி. அது மட்டும் இல்லாமல் நீ சாக போகிறப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தியோ அதே ட்ரெஸ் தான் நீ இப்போயே போட்டிருக்க. அது மட்டும் இல்லாமல் கத்தி எடுத்து உன் நெஞ்சில் யாரோ இறக்கி சாவடிக்கிற மாதிரி எனக்கு இல்யூஷனில் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இன்னும் பச்சை குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி அவ்வளோ தெளிவாக நம்ம ஹீரோன்ட்ட சொல்லியும் நம்ம ஹீரோயின் நம்பாமல் நீ போய் தாண்டா சொல்கிறேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்பாமல் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சத்தியமாக என் பேச நம்பிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த 2 பொண்ணுங்க, அந்த விக்டம் 3 விக்டம் 2 அந்த 2 பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுங்கள்ட்ட நான் அப்படி சொன்னேன் இப்படி சாவ போகிறேன்ட்டு. ஆனால் அவங்களே என் பேச்சு நம்பவே இல்லை. ஆனால் இப்போ என்னாச்சு, அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க, நீயாச்சு என் பேச்சை கேளு அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து நம்ம ஹீரோ எவ்வளோ சொன்னாலுமே ஹீரோயின் வந்து கேட்குறதாவே இல்லை. துள்ளி கூட நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கையே இல்லை. இப்படி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் காட்டினா அந்த விக்டம் 2 இருந்ததுக்கான பொடியெல்லாம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்ன கன்ஃபியூஷனுக்கு என்ன முடிவுக்கு வராங்கன்னா, 2 பேரும் இறக்கிறதுக்கு 2 பேரும் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க 1 மாதமாக. அது மட்டும் இல்லாமல் சாவறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி நீ சாவ போகிறேன்னு கால் பண்ணியிருக்காங்க. இதில் வச்சு நம்ம அந்த பையன் தான் இந்த பையன் இவன் தான் கால் பண்ணியிருப்பான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் செத்தோட்டி ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து கால் பண்ணி இவங்க எப்படி செத்தாங்கன்னு இன்ட்ரடக்ஷன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த பப்ளிக் பூத் பக்கத்தில் எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே இல்லை. ஆனால் இதில் வந்து நம்ம லேடி போலீஸ் ஒன்று வருது என்னென்னா, கடைசியாக விக்டம் 3 இருந்தப்போ அன்றைக்கி வந்து பப்ளிக் பூத்தில் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா பப்ளிக் பூத்துக்கு கொஞ்சம் தொலைவில் வந்து ஒரு கார் இருக்குது. அந்த காரில் வந்து ஒரு டேஷ் கேமராவில் வந்து அவள் வந்து பேசிட்டு போனதெல்லாம் பதிவாகியிருக்கு. ஆனால் என்னென்னா ரொம்ப கிளாரிட்டி அதெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு லேபில் கொடுத்து வச்சுருக்காங்க. ரிசல்ட் வந்துவிட்டு அது யாருன்னு சொல்லி பார்த்து அவனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி அவன்கிட்ட கேட்கலாம், அவன்கிட்ட விசாரிக்கலான்ட்டு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நம்மளுக்கு தெரியும் அது யார் சொல்லியிருப்பான்ட்டு, நம்ம ஹீரோ தான். ஆனால் அது இவங்களுக்கு தெரியாதுல்ல. இவங்க வந்து டேஷ் அந்த கேமராவில் பார்த்து அதை அதில் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதுலேருந்து அந்த விக்டமை அந்த கொலையாளி கண்டுபிடிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. திரும்ப நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோயின் இன்னுமே தான் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ இப்படி வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்போ இந்த விஷயத்தில் சொல்கிறாரு, யாண்டி நம்ப மாட்டேற, ஏற்கனவே அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேர்கிட்ட நான் அப்படி எச்சரித்தேன், அவங்களே என் பேச்சு நம்பலை. ஆனால் என்னாச்சு, கடைசியில் இறந்துதான் போனாங்க. ஒருத்தர் பேர் நான் அவ்வளோ கெஞ்சாத குறையாக சொன்னேன், ஆனால் அவங்க 2 பேருமே பேச்சு நம்பவே இல்லை. நான் லூஸ் மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே நான் 2வது பொண்ணுகிட்ட நான் இவ்வளோ எச்சரித்தேன், அவ்வளோ என் பேச்சு கேட்கல. இப்போ என்ன செஞ்சுட்டா, எல்லோரும் செத்துட்டாங்க. ஆனால் ஒன்று அப்படின்னாலும் விட முடியாது, நீ தயவு செஞ்சு என் பேச கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ ஒரு குவைட்டாக நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இதெல்லாம் கேட்டோட்டி நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேலே நம்பிக்கை வரல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, சரி நான் சாவ போகிறேன்னு சொல்கிறேன்ல, நீ என் கூடவே இருந்து எனக்கு இன்னைக்கு நைட் 12 மணி சாவ போகிறேன்னு சொன்னேன், இந்த 12 மணி வரைக்கும் நீ கூடவே இருந்து நான் சாவ போகிறது, நான் ஒரு
சாவ போனால் நீ வந்து காப்பாற்று அப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. நீ என் கூடவே இருக்கணும், எங்கே போனாலும் நீ கூடவே வரணுன்ட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஓகேன்ட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒருத்த மேலே டவுட் வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே விக்டம் 3 விக்டம் 2 இவங்க 2 பேர் இறந்து போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1 மாதமாக யாரோ ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்களே போலீஸ். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினை யாரோ 1 மாதமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களாம். அப்போ நம்ம ஹீரோயின் அவனாக இருக்குமோ நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கால் பண்ணி எனக்கு அவன்கிட்ட நம்பர் தா அப்படின்னு சொல்கிறேன். அவன்ட்டு வீட்டு அட்ரஸ் தான் சொல்லும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து அவன்கிட்ட அட்ரஸ் இருக்குது உனக்கு அப்படின்னு பத்திரம் கேட்கும்போது இல்லை ஒரு விஷயமா தான் கேட்குறேன் அவன்கிட்ட அட்ரஸ் தான் சொல்லும்போது சரி பத்திரம்ன்ட்டு அட்ரஸை கொடுத்துருக்காங்க. யாரை பற்றி நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு கேட்குறாங்கன்னு தெரில, அது போக போக பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் நம்ம அந்த அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த அட்ரஸ்லாம் வாங்கிக்கிட்டு என்னென்னா இப்போ வந்து நம்ம அந்த போலீஸ் அந்த ஃப்ரெண்டு போலீஸ்காரில் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவர்கிட்ட போலீஸ் அந்த நம்ம ஹீரோயின் வந்து அட்ரஸ் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே நம்ம ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் வந்திருக்கா. அது யாருன்னு தெரியல, அது போக போக பார்க்கலாம். அந்த நம்ம ஹீரோயை ஃபாலோ பண்ணுறது நம்ம ஹீரோயினுக்குமே தெரில. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இன்றைக்கி ஹீரோயினுக்கு பர்த்டே தானே, இன்றைக்கி டின்னருக்கு போகலான்னு சொன்னாங்களே அந்த போலீஸும் இவங்களும். இப்போ என்னென்னா கால் பண்ணி என்னால் டின்னருக்கு வர முடியாது, நம்ம இன்னொரு நாள் போகலான்னு சொல்லும்போது அவரும் சரிம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனையான எனக்கிட்ட மறைக்காமல் டெக்ஸ்ட் பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அவ்வளோ அக்கறை இருக்க மாதிரி அவரும் சரின்ட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பஸ்ஸில் போகிறது நடந்து போகிறது போய்கிட்டே இருக்காங்க. நைட்டே ஆகிருச்சு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, நம்ம எங்கே கூப்பிட்டாலும் எங்கே எதுக்குன்னு கேட்காம பேசாமல் வர்றானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கிட்ட கேட்குறாங்க. நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வருவியா, எங்கன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நீ கூப்பிட்ட நான் வர்றேன், சரி உனக்கு நான் நீ என்கிட்ட சொல்லியான்னா பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒன்று சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ யார் தேடிட்டு போகிறேன்னு தெரியுமா, நான் வந்து டேட்டிங் ஆப்பில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தன் என்னை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவான், என்னோட மட்டும் டேட்டிங் வருவான், ஆனால் அவன் வந்து இது வரைக்கும் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து டேட்டிங் கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய்ட்டு ஒன்றுமே பண்ண மாட்டான், சாப்பாடு வாங்கி கொடுப்பான், டான்ஸில் பார்க்க கூட்டிகிட்டு போவான், அடிக்கடி கிஃப்ட்ஸும் வாங்கி கொடுப்பான். நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறானேன்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு டெடி பேர் போட்ட கீட்டேக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொடுத்துட்டு என்ன யோசிச்சுருக்காங்கன்னா இன்னும் நம்ம ஏதாச்சும் காசை வச்சுட்டு ஏதாச்சும் டேட்டிங் போகிறோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறது டேட்டிங் போவோம். ஆனால் இந்த பையன் வந்து சிரித்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்ததே இல்லை, அதனால ஒரு மார்க்கமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு டவுட்டு. ஒருவேளை இவன் நம்மளை ஃபாலோ பண்ணியிருப்பானோ நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட்டு. அப்போயே டேட்டிங் எப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதே விஷயத்தை தான் அந்த லேடி போலீஸும் பேசிக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த நீங்கள் டேட்டிங் இப்போ வந்து நீங்களும் ஒரு போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இந்த டேட்டிங் ஆப்பில் வந்து அந்த 18 வயசு கீழே பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால அதில் இருக்க எம்டியை வந்து இவங்க வந்து போலீஸில் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்களாம். இப்போ அதனால தான் டேட்டிங் ஆப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன விஷயம்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த டார்கெட் அந்த 3 அந்த பொண்ணும் டார்கெட் 2 அந்த சூசைட் பண்ணிட்டான்னு சொன்னாங்களே அந்த பொண்ணுமே அந்த டேட்டிங் ஆப்பில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்களாம். இப்போ அவங்க சர்ச் பண்ணிட்டு வரும்போது அந்த இறந்து போன எல்லா பொண்ணுமே டேட்டிங் ஆப்பில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் சொல்லணுட்டி அந்த அப்படியே கொண்டு வந்து இந்த கேப்டன்ட்ட அவங்க சொல்ல வரும்போது அவன் வந்து நம்ம லேடி போலீஸ் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்காம அந்த கேஸ் வேலை அப்படியே எடுத்து நம்ம அந்த ஃப்ரெண்டு போலீஸ்கிட்ட வந்து கொடுத்து இந்த கேஸை நீ ஏன் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அவங்க வந்து இல்லை நானும் தான் ஹேண்டில் பண்ணுவேன், எனக்கு இந்த கேஸை பற்றி ஃபுல்லாக தெரியும், நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லும்போது அவன் எதுவுமே பேச விட மாட்டேறான். இல்லைம்மா நீ வந்து மற்ற போலீஸ்லேருந்து இங்கே வந்து புதுசாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு, ஆனால் இவர் ஒன்றை விட சீனியர், இவர் இதை பார்த்துக்கிட்டோன்னு அவனும் சொல்கிறான். இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அங்கே வந்துட்டாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா நான் மாட்டாமல் பார்த்துக்கோ அப்படின்ட்டு இவன் கொலை பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் இதெல்லாம் பெரிய விஷயமா சார், நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் சும்மா லேசான வேலை நம்மளுக்கலான்னு அவ்வளோ சால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் போனோட்டி இவனும் என்ன செஞ்சுட்டான்னா ஃபோனில் இருக்க அந்த டேட்டிங் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறாரு. நம்மளுக்கு ஒரு மேலே டவுட் வரதான் ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டா நம்ம ஹீரோயின் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் இந்த டேட்டிங் ஆப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ இப்படித்தான் நம்ம டேட்டிங் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்னை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு தான் தெரிஞ்சுது, நான் அப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் அந்த பையன் மேலே தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரான்ட்டு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஏற்றுக்கல, சரியான ஆதாரம் இல்லைன்னா என் கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வந்து வீட்டில் அங்கே வந்து ஏற்றுக்கல, ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஏற்றுக்கலையா. அப்போ ஹீரோ கேட்குறாரு அப்போ அந்த பையன் இல்லைன்ட்டு எவிடன்ஸு பொருளுமே போலீஸே சொல்லியாச்சு அப்போ அப்படி நம்புறேன்னு சொல்லும்போது அப்போ சொல்லுறாங்க நான் டேட்டிங் ஆப்பில் வந்து எங்களோட பர்சனல் விஷயம்லாம் யார்ட்டும் நாங்கள் சொல்லிட மாட்டோம், வெளியே விட்டுற மாட்டாங்க, ஆனால் இந்த பையன் மட்டும் தான் வீடை வரைக்கும் வந்து
என்னை எப்பயுமே விட்டுட்டு போவான். இப்போ டேட்டிங் ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு இவன் தான் வீடியோ வரைக்கும் வந்து என்னை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இது அப்படியே கேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒன்று சொல்கிறாங்க, இந்த டேட்டிங் அப்போ வந்து அதாவது க்ளோஸ் பண்ணதில் ஆரம்பிச்சதுலேருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் எப்படி மீட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறாங்க. இந்த டேட்டிங் ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே வேலை செஞ்ச ஸ்டாஃப் எல்லாத்தையும் வந்து போலீஸில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்தோம் வயசு எத்தனை கேட்கும்போது இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் கேட்கும்போது அவங்க வந்து 20 சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின். அப்போ எத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன்னு கேட்கும்போது நான் 3 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, அப்போ நீனும் மைனர் தானா, உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா, நல்ல நல்ல வேலைங்க இருக்கும்போது எதுக்கு இந்த சாக்கடையில் வந்து விழுவுற, அந்த மாதிரி வயசு பொண்ணுங்க எவ்வளோ நல்லா படித்த ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த மாதிரி நீங்களாம் யோசிக்க மாட்டீங்க, உங்களை மாதிரி பொண்ணுங்கள் தான் நல்ல பொண்ணுங்களும் கெட்ட பேர்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பண்ண கஷ்டம் ஹீரோயின் தான் தெரியும். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போயாச்சும் காலையில் எழும்பி இன்றைக்கி எப்படி சாப்பிட்றது, இன்றைக்கி எப்படி இருக்கிறது, இன்றைக்கி எப்படி நாளை கொண்டு போகிறதுன்னு தெரியுமா, அது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஃபீல் பண்ணி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் அடல்ட், நான் டீசெண்டாக நல்லா பார்க்குறேன்ட்டு எனக்கே தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பதிலுக்கு பேசியிருப்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டுமே மீட் பண்ணி பேசியிருந்து அதுக்கு பார்த்து இவங்களுக்கும் நல்ல பாண்டிங் வந்து இவங்க 2 நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, உன் பொண்ணு இல்லையும் உன் கஷ்டத்துக்காக நீ வேலைக்கு போன, அது மட்டும் இல்லை அங்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டமானவங்களும் பேச்சு திறமையால நீ சிரிக்க வைக்கிற, இது மட்டும் தான் பண்ணேன், இல்லை வேறு என்ன தப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ என்ன செஞ்சுட்டோன்னா ஹீரோ எனக்கு சத்தமாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரின்ட்டு ஹீரோயினும் அந்த டேட்டிங் வந்தால அந்த பையன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் என்ன விஷயம்னா, அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தால இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேர் போகும்போது அந்த வீட்டு ஓனர் தான் இருக்காங்க. இந்த வீட்டில் தங்கவே எங்கன்னு கேட்கும்போது அவன் இன்றைக்கி ஊரை விட்டு போக போகிறானா அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஊரை விட்டு போகிறேன்னா அந்த கடலில் இருக்கிறத தாண்டி தான் போகணும், அதனால அவங்க போகணும்னு சொல்லி இருக்கும்போது இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தால இவன் ஒரு போலீஸ், இவன் கொலைகாரன் போலீஸ், இவனை அனுப்பி வச்சதே அந்த ஃப்ரெண்டு போலீஸ் தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பையன்ட்டு ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி விடுறேன், நீங்கள் பாருங்கள், இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த ஃப்ரெண்டு போலீஸ்க்கு அந்த மற்ற போலீஸை அனுப்பி விட்டுறாங்க. அந்த பையன்ட்டு ஃபோட்டோவை பார்த்து என்னமோ நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் என்னமோ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ அப்படியே இங்கே வந்தால் நம்ம ஹீரோயினும் அந்த பையனை பிடிக்கிறதுக்காக அப்படியே ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தலைவலிச்சு அதில் இல்யூஷன் என்ன வருதுன்னா, ஒரு பாட்டிமா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி படுத்திருக்காங்க. சுற்றி நம்ம ஹீரோயினும் அதில் தான் இருக்காங்க. இப்போ தான் தெரிய வருது அது நம்ம ஹீரோயின்ட்டு பாட்டி தான்ட்டு. இது வரைக்கும் நம்ம ஹீரோவை நம்பாத நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாட்டி பற்றி பேசினோட்டு நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயின் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாட்டிக்கு வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரிக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இதில் நம்ம ஹீரோ சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே கொஞ்சமாக நம்பிக்கை வருது. இப்போ அப்படியே போய்ட்டு அந்த பையனை பக்கத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் வர்றான். அந்த பையன் அப்போ பார்த்தப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் டக்குன்னு பார்த்து பேசுகிற மாதிரி சிரிக்கவும் இல்லை. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப க்ளோஸாக பழகினாலும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பையனை பார்த்தான், யாரை பார்த்தாலுமே நம்ம டக்குன்னு பேசிட மாட்டோம்ல, கொஞ்சம் தடுமாறுவோம்ல, அதே மாதிரி தான் இவனும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால கொஞ்சம் தடுமாறு தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போவே புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோனுக்கு இவன் கொலைகாரனாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 12 மணிக்கு நான் கொலை பண்ண போகிறேன்ட்டு இவன் சொல்கிறான். ஆனால் இவன் ஊரை விட்டே போகிறான். இவன் ஊரை விட்டு போட்டால் நம்மளை யாரும் வந்து கொள்ளுவான்ட்டு இவன் கொலைகாரம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருந்து இவன் கொலைகாரம் இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த பையன்கிட்ட கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு தெரிந்து அப்போ கூப்பிட்டு கேட்குறா, நீ வந்து நான் அவ்வளோ செலவழிச்சு டேட்டிங் பண்ணலை, ஆனால் இது வரைக்கும் நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு பழக்க விட்டோன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் நீ உன்னோட இருக்கும்போதே எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் வந்துச்சு, ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் நான் வளர விடலை. ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் வளர விட்டுட்டேன்னா நீ கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு தெரியாது எனக்கு, அதனால என் ஃபீலிங்ஸ் நான் கட்டிப்படுத்திக்கிட்டு இருந்தேன், அதனால தானே சிரிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன் பாவம்லான்ட்டு இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணாததான் பேர், ஆனால் ஒருத்தருக்கு தெரியவே இல்லை. அப்போ அந்த பையன் வந்து இதுதான் என் பேருன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் என் பேர் லீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இவன் நம்மளை கொலை பண்ணுறதுக்காகவே இல்லை இவன் ஊருக்கு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பையனை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த காலத்துலேயும் அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்து வெளிக்காட்ட முடியல, தனியாக இருக்கானே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அதோட அவனை வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ டேஷ் கேமராவில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து கிளியரில் இருந்தாலும் லேபுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அது கிளியர் ஆகி வந்துருச்சு. இப்போ போலீஸில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம நினச்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்
அந்த ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம ஹீரோ. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம லேடி போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விக்டம் 2 விக்டம் 3 பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். விக்டம் 1ல் ஒரு பொண்ணு வந்து இப்போ கொலை பண்ணியிருக்கா. அந்த கொலை பண்ண பாய் ஃப்ரெண்ட் தான் இப்படி லேடிஸ் போலீஸ் சொல்ல போகுது. இப்போ ஃப்ரெண்டு போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவன் தான் கொலைகாரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இப்போ இந்த பொண்ணு வந்து டேட்டிங் ஆப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, இவன் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு, ஒருவேளை எனக்கே துரோகம் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு கொலை பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு போலீஸ் வந்து லேடி போலீஸ்கிட்ட சொல்லும்போது, அப்போ லேடிஸ் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. அது என்னன்ட்டு அந்த ஃப்ரெண்டு போலீஸ் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கேப்டன் இருக்கான போலீஸில் கேப்டன், அவனும் நம்ம ஹீரோட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அவளும் அந்த டேட்டிங் ஆப்பில் வந்து டேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விளங்குது, அது புரியுது. இதில் என்ன விஷயம்னா, இப்போ தான் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. இந்த கேப்டன்கிட்ட வந்து அந்த டேட்டிங் ஆப் போட்டு ஓனர் வந்து காசு கொடுத்து, இதில் நான் 18 வயசு கீழே பொண்ணுங்களை வந்து எட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாதன்ட்டு காசை கொடுத்துட்டு நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுனாவது டேட்டிங்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்த கேஸில் நெருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நம்ம போலீஸ் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அவர் நேர்லேயும் பார்த்துருக்காரு, இவங்க வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்கதை. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ போய்ட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள், ஒருவேளை இவன் தான் கொலைகாரனாகவும் இருக்கலாம் தானே அப்போ நம்ம சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் சொல்லிட முடியாது, ஏற்கனவே இந்த கிளப்புக்கும் இந்த மர்டருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளப்பில் நம்ம கேப்டன் வேறு சம்மந்தப்பட்டிருக்காரு. இதெல்லாம் வெளியே சொன்னோம்னா ஏற்கனவே போலீஸ்காரங்களை வந்து மதிக்கவே மாட்டேறாங்க. இதெல்லாம் இப்படி சொன்னோம்னா போலீஸ்காரங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு நம்ம லேடி போலீஸை வந்து அப்படி என்ன செஞ்சான்னா, அவருங்க வாய மூடுற அளவுக்கு நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் வந்து பேசிட்டாரு. இதெல்லாம் வெளியே சொல்லிட்டுலாம் தெரியக்கூடாது, நம்ம போலீஸ்க்கு தான் அவமானம் சொல்லிட்டு லேடி போலீஸை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்து கேப்டன் ஃப்ரெண்டு போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை பற்றி இப்போ அந்த லேடி போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இல்லைன்னு தப்பிக்க ஒரு வழி தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு விக்டம்ட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதான் நம்ம ஹீரோ, அவனை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். நம்மளால் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சிட்டு வந்து அவன் மேலே எல்லாம் கொலைப்பள்ளியை போட்டு, ஏற்கனவே அவனுக்கு எதிராக கொஞ்சம் எவிடன்ஸ் இருக்குல்ல, அவன் மேலே எல்லாம் கொலைப்பள்ளியை போட்டுட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு நம்ம இதுலேருந்து ரிலீஸ் ஆகிடலான்ட்டு நம்ம அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் வந்து அந்த கேப்டனுக்கு வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனும் பிரச்சனை தப்பிக்கணும்னு பார்க்குறான், அவனும் ஓகேன்ட்டான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து தன்னை டேட்டிங் பண்ணவே தான் கொலை பண்ணவனான்னு ஓச்சிட்டு இருக்கும்போது அவன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுனே, இப்போ யார் தானே கொலை பண்ண வர போகிறான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரே டவுட்டு. யார் கொலை பண்ண வந்தாலும் பரவாயில்ல, நான் வலிக்காமல் சாகணுன்ட்டு இல்லீகலாக வெப்பன் தயாரிக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தெரியும் போல் அங்கே போயிட்டு புல்லட் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு இல்யூஷனில் எப்படி வந்துச்சு, கத்தியால் கொலை பண்ணி சாகிற மாதிரி வந்துச்சு. ஆனால் கத்தி வந்து புல்லட் ப்ரூஃப் வந்து கத்தியை அப்சர்வ் பண்ணணுன்னு அந்த கடைக்காரனும் சொல்கிறாங்க, நம்ம ஹீரோவும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்போ நான் எப்படா வலிக்காமல் சாகுறதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே யோசனை, யார் சாவடிக்க போகிறான்னு தெரில, இப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில, ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு போலீஸ் வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போனோட்டி நம்ம ஹீரோட இல்யூஷன் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு கொலை பண்ண மாதிரி வருதுல, அந்த கத்தி அங்கே இருக்குது. அந்த கத்தியவே நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்களே, அங்கே நம்ம ஹீரோவை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின்ட்டு வந்து அந்த ஃப்ரெண்டு போலீஸ் சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த 3 கொலையும் நம்ம ஹீரோ தான் பண்ணான், நம்ம ஹீரோ பண்ணாங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை, கன்ஃபார்மான எவிடன்ஸ் இல்லை. நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றுங்கிறதுக்காக வேறு என்ன சொல்கிறான்னா, எல்லா கொலையும் அவன் தான் பண்ணான், நீ இந்த இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அவன் தலை முடிய கூட அவனால் தொட முடியாதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே சேம் டைமில் நம்ம ஹீரோ வந்து கத்தியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இல்லீகலாக வெப்பன் வைக்கிறோன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த என்ன விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒளிஞ்சுட்டு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழில் தப்பு இல்லாட்டி இங்கே என்ன பேசுறீங்கன்னு முன்னாடியே வந்து நம்ம ஹீரோ கேட்கலாம்ல, நம்ம ஹீரோ தான் கேட்காம ஒளிஞ்சுட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரே பயம் தான், இருந்தாலும் நம்ம ஹீரோக்கிட்ட எதுவுமே காட்டிக்காமல் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு. போலீஸ்காரத்தை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வான்னு சொன்னார் போல். அப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி போக நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் முன்னாச்சும் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க 2 பேருமே ஒன்றுமே பேசாமல் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு கார் பார்க்கிங் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து மாதிரி பயந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் சாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, ஏன்னா 11:35. அப்படியே அலாரம் டைம் வைக்கிறாங்க, இப்படி தான் 12 மணி வரைக்கும் அலாரம் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயம் தான். அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, என்ன
என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் அவளுக்குள்ளே என் பேச்சை நம்பாமல் செத்து போனாளுங்க, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே அள்ளி விட்டுருது. இவன் என்னடா இப்படி பேசுகிறான், எப்போ எடுத்து கத்தி குத்துவான்னு, எப்போ கத்தி எடுத்து எனக்கு குத்துவான்னு தெரிலன்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஓடலான்னு பார்க்கும்போது விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் அப்பவும் ஓடுறதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்னை நம்புடி, நான் உனக்கு கொலை பண்ணுறதுக்கு வரல, என்னை நம்புன்ட்டு ஒரு மாதிரி பயபுறுத்துற மாதிரியே நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சுக்கிட்டு கார் ஒன்று வருது. பார்த்தா நம்ம அந்த ஃப்ரெண்டு போலீஸ் தான். அவர் வந்து கண்ணை நீட்டிக்கிட்டு, என்னடா பொண்ணுங்களை கொலை பண்ணுறதுக்காக எனக்கு இல்யூஷனில் போய் வருதுன்ட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, கை செஞ்சு கத்தி கீழே புடையில் ஒன்று ஷூட் பண்ணிடுவேன்ட்டு கண்ணை முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டு போலீஸ் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே உட்காந்து இருக்காங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக காட்டுறாங்க. அது கன் போட்டுட்டு இருக்கும்போது கையில் பார்க்கும்போது ஒரு டேட்டூ இருக்குது அந்த போலீஸ்காரர்ட்டு. நம்ம ஹீரோக்கு இல்யூஷனில் நம்ம ஹீரோனு குத்த வர மாதிரி அதில் ஒரு கை, அதுலேயே ஒரு டேட்டூ இருக்குது. ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வராரு, கொலைகாரன் நம்ம போலீஸ் தான்ட்டு. என்னன்னா இப்போ ஏற்கனவே நம்ம ஹீரோட்ட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு விக்டம், அந்த 2வது சூசைட் பண்ணிட்ட பொண்ணு, 3வது 1 மாதத்துக்கு இறந்து போன பொண்ணு, இந்த 3 பேர்த்தையும் கொண்டது வந்து நம்ம ஹீரோ இல்லை, அந்த போலீஸ் தான். இதெல்லாம் தெரிஞ்சோட்டி நம்ம ஹீரோ என்னன்னா, அப்போ நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அடிக்க வரும்போது அவர் வந்து ஒரே ஷூட்டில் நம்ம ஹீரோவை வந்து சாச்சிட்டாரு. அப்படியே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நான் எதுவுமே தெரியாத நல்ல பிள்ளை மாதிரி ஹீரோயின்ட்ட வந்து உனக்கு எதுவும் ஆகலையே நல்லதுன்னு இருக்கான்னு நல்ல பையன் மாதிரி பேசிக்கிட்டுருன்ட்டு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏதோ கன் சுத்த கிடச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததால போலீஸ் அவன் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு கன் சுத்தம் வந்துச்சுன்ட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த விஷயத்த இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டான். இப்படி தான் இன்னைக்கு ஒருத்தனை விட்டு நம்ம போலீஸ் கொண்டுட்டாருன்ட்டு. அப்படியே ஃபோனை தூக்கி பார்த்தா 12 மணி ஆகிருச்சு. இப்போ 12 மணி ஆகிருச்சு, நம்ம ஹீரோயின் யாரும் கொலை பண்ண முடியாது, நம்ம ஹீரோயின் உயிரோடு இருப்பாங்க தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் காட்டுறாங்க. நம்ம ஃபோனில் மட்டும் 12 மணி ஆகிருக்கே தவிர நம்ம ஹீரோயின் வாட்சில் வந்து இப்போ தான் 11:59. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் டவுட்டு வருது. என்னன்னா 12 மணிக்கு நம்ம சாவடிக்க வரேன்னு சொன்னால் அப்போ நம்ம ஹீரோ சொல்லி வச்சுருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ செத்துட்டான், நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிறது வரும் நம்ம போலீஸ் மட்டும்தான், இந்த ஒரு நிமிஷத்தில் எவனும் நம்ம வந்து கொலை பண்ண போகிறதில்ல, அப்போ நம்ம கொலை பண்ண போகிறது வந்து அந்த போலீஸா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே கேள்வி தான் நம்ம அந்த போலீஸே ஒரு மறுமையை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் கொலை பண்ண போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அந்த போலீஸ்கிட்ட கேட்கும்போது அவன் வந்து லூஸு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆமாண்டி நான் தான் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எல்லாத்தையும் கொலை பண்ண, ஏன் இதுக்கு முன்னாடி 3 பொண்ணுகளை கொலை பண்ணீங்களே அதுவும் நீங்களா, எதுக்காக கொலை பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ ஸ்டார்ட்டில் நம்ம ஹீரோயின் அந்த டேட்டிங் ஆப்பில் இருந்து மீட் பண்ணப்போ கேட்டிருப்பாள், உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா, இந்த மாதிரி ஒரு சாக்கடையில் தான் சொல்லுவியான்னு கேட்டிருப்பாள். அதே ரீசன் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாருமே ஒரு டேட்டிங் ஆப் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டிங் ஆப்பில் வந்து கருமத்தில் பண்ணிட்டு தருவீங்க, இதில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்புறம் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த டேட்டிங் ஆப்பில் வேலை செய்கிற எவ்வளோமே தப்பு பண்ண மாட்டாடா, எல்லாருமே நல்லவங்கடா, நாங்கள் காசு கஷ்டத்துக்காக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதில் யாருமே எந்த தப்பு பண்ண மாட்டாங்க, ஒருவேளை தப்பு பண்ணால் அது கேட்க நீ யாரு, நீ தான் பெரிய கடவுளா பெரிய வக்கீலா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. யாருமே தப்பு பண்ண மாட்டாங்கடா, அநியாயமாக ஒரு 3 பொண்ணுங்களை கொண்டுட்டேன்னு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே விட்ட வேலைக்காக வந்துட்டு அந்த பைத்தியக்காரனும் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் நெஞ்சிலே நம்ம ஹீரோ எப்படி இமேஜினேஷன் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு எப்படி இல்யூஷனில் வந்துச்சோ அதே மாதிரி நம்ம அந்த பைத்தியக்காரனும் அந்த கத்தி எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் நெஞ்சில் வந்து இறக்கிடுறாரு. அப்படியே தண்ணி அந்த ரத்தம் வந்து தண்ணி மாதிரி ஒழுகிட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அந்த போலீஸ்காரன் அப்படியே யாரும் காற்று மாதிரி அடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது, அடிச்சுட்டு வந்து செம்ம ஃபைட் போய்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அவனுக்கு இடையில அந்த போலீஸ்க்கும் நம்ம ஹீரோக்கு இடையில வந்து நம்ம ஹீரோனும் சாகவே இல்லை, நம்ம அப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கு. அவள் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் கொலை பண்ண போகிறான், கொலை பண்ணுறது கத்தி தூக்கிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவனை கொலை பண்ணிடாத, நீ அவனை கொலை பண்ணால் உனக்கும் அவனுக்கும் வந்து வித்தியாசமே இல்லாமல் போயிடும், நீ அவனை கொலை பண்ணிடாத சொல்லும்போது நம்ம ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ அந்த நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அது போலீஸ் அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாள். அப்போ எல்லா போலீஸும் வந்து அந்த போலீஸ் அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்த எவிடன்ஸ் அடிப்படையிலனா நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாள், நீ அந்த 3 பொண்ணுங்களே கொண்டதுன்ட்டு, அவனு ஆமான்னு இருப்பாள். அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருப்பான். அந்த ரெக்கார்டிங் அதை அடிப்படையில் வச்சு தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து எல்லா அந்த 3 கொலைகாரனை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்க்ரீனுக்கு அங்கிட்டு ஹீரோயினும். ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ
டேட்டிங் ஆப்பில் ஃபஸ்ட்டு கொலை பண்ணப்பட்டது நம்ம ஹீரோயின் கேர்ள் ஃப்ரெண்டு தானே. அந்த இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஹீரோக்கு வந்து இல்யூஷனாக வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்து தொடர்ந்து அந்த டேட்டிங் ஆப்பில் இருந்த பொண்ணு எது செத்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹீரோ யோசிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, இப்போ டேட்டிங் ஆப்பில் வேலை செஞ்சவங்க வந்து செத்து போயிருக்காங்க, அந்த பொண்ணுங்க முன்னாடி நின்று அவங்க எப்போ சாக போகிறாங்க நம்மளுக்கு இல்யூஷன் வரும்னே, அதை வச்சு அவங்களை காப்பாற்றலாம் நம்ம ஹீரோ வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அப்படி தான் அந்த 2 பொண்ணுங்கள்ட்ட இப்படி சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த 2 பொண்ணுமே கேட்காம தான் இறந்து போயிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒன்றையாச்சும் காப்பாற்றலான்னு தான் நான் இன்றைக்கி எப்படியாச்சும் நீ அசிங்கம் திட்டினாலும் பரவாயில்லன்ட்டு கூடவே இருந்து அவனை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நம்ம ஸ்டார்ட்லேருந்து இவனை சந்தேகப்பட்டோம், நம்பலை, அப்படியே நம்பாமல் இருந்தோம், ஆனால் இவன் நம்மளை காப்பாற்றிருக்கானேட்டு அதே தான் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோக்கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை ஸ்டார்ட்டில் நம்பவே இல்லைடா, உன்னை துரத்தி அடித்தேன், உனக்கு நம்பாமே பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ மட்டும்தான் என்னை காப்பாற்றினேன், நீ இருந்தாலும் மட்டும் நான் காப்பாற்றப்பட்டேன், இல்லாட்டி அந்த பைத்தியக்காரன் என்னை குத்தே சாவடிச்சிருப்பான்னு நம்ம ஹீரோயின் வந்து எமோஷனலாக நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கணும். நான் நம்பி இருக்கணும், அந்த ஸ்டார்ட்டில் தான் நம்பி இருக்கணும், ஆனால் பரவாயில்ல இப்போ நான் உயிரோடு தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு என்னென்னா நம்ம இவ்வளோ பேசுகிறோமே சத்தமே வரலன்ட்டு 2 பேருக்கு நடுவில் ஸ்க்ரீன் இருக்கும் தானே, அதை திறந்து பார்க்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவை வந்து காணோம். நம்ம ஹீரோயினுக்குன்னா செம்ம மூடோட்டு சொல்லாமல் போயிட்டாங்களேன்ட்டு. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட அன்றாட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டெலிவரி பண்ணுறது, சூப்பர் மார்க்கெட் வேலை அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ரோட் க்ராசிங் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரோட் க்ராசிங் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ பார்க்குறாங்க, அதுவும் 3 மாதம் கழிச்சு. அவள் பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன இன்னும் மற்றவங்க எதிர்காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கியான்ட்டு. அவர் நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, ஆமாம் கடைசி எனக்கு வந்து ஒரு இல்யூஷன் வந்துச்சு, ஒன்றை மாதிரி ஒரு பாட்டி வந்து அவங்க 100வது வயசு வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு. நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இல்யூஷனே வரல, ஒரு கொலைக்காரனை கண்டுபிடிக்க தான் அந்த இல்யூஷன் வந்துச்சு போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தான் அந்த நம்ம ஹீரோயின் தான் 100 வருஷம் வாழுவான்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ இப்படி தான் இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி எனக்கு அந்த இல்யூஷன் வந்துச்சு போல அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. மேபி இவங்க 2 பேர் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம்ங்கிற ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை முடிக்கிறாங்க. லாஸ்ட் ட்விஸ்ட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே அமேசிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு மிஸ்ட்ரி ஸ்டோரி போடுங்கன்னு கேட்டுருந்தாங்க. அந்த அந்த பொண்ணுக்காக இந்த படத்தை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். எல்லோரும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு இந்த ட்ராமா வேணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த ட்ராமாவை போடுவேன். அது மட்டும் இல்லை, ட்ராமா போட்டுருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் உள்ள வச்சுக்கேன். அப்போ தான் நான் போட்ட ட்ராமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.